சந்தோஷமாக இருக்கீங்க. ஆமென். இந்த நாளை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. என்னை சாட்சியாய் நிறுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, தகுதிப்படுத்தி சாட்சியாய் நிறுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்பு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த சபையின் மூட்பு போதகருக்கும் என் மனமாற நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சிறு சாட்சியை நான் சொன்ன பின்பு நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். போதகர் சொன்ன மாதிரி இந்த சபையிலே பிறந்து இங்கே சபையிலே நாங்கள் வளர ஆண்டவர் இம்மட்டும் நினைத்திருக்க கிருபை செய்தார். அநேக போராட்டங்கள் வந்த போதிலும், துன்பங்கள் வந்த போதிலும், பின்மாற்றத்துக்குள்ளே சென்ற போதிலும் கர்த்தருடைய அன்பின் கரம் என்னை விட்டு நீங்காதபடிக்கு இம்மட்டுமாய் வழிநடத்துறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். உங்கள் முன்னாடி நிற்பது நான் அநேகரை பார்க்கும்பொழுது சின்ன வயசுலேருந்தே பார்த்த ஒரு இதுதான் இருக்குது. நான் கூட அப்பாகிட்ட சொன்னேன், அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் போலன்ட்டு. ஆனால் உங்களை பார்க்கும்பொழுது கர்த்தர் எனக்கு தைரியத்தை கொடுக்குறார். அல்லேலூயா. அதே போல் எனக்கு என்னுடைய சாட்சி ரொம்ப பெருசல்ல, சிறிது தான். எனக்கு ஊழிய அழைப்பு வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு முதலாவது அழைப்பு வந்தது. நம்ம அனைவருக்கும் அறிமுகமான பிரதர் சைமன் அவங்க வீட்டில் ஒரு இரவு ஜெபத்திலே நாங்கள் ஜெபம் செய்யும் பொழுது ஒரு மலையாளி பாஸ்டர், அவர் வந்து பேர் கூட எனக்கு தெரில, ஏன்னா நான் அவ்வளோ அசால்ட்டாக எண்ணினேன். நான் ஒரு 8வது படிக்கும் பொழுது அவங்க வீட்டில் வந்து நான் இரவு ஜெபம் காலையில் விடிய காலை 4 மணி வரைக்கும் ஜெபம் செய்வாங்க. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் எல்லோரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் நல்லா ஹெட்செட் போட்டுட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டில் ஒரு 11 மணி இருக்கும், நல்ல அவங்க வீட்டில் கிச்சனில் மேகிலாம் சாப்பிட்டு, ஏன்னா நைட்டு பசிக்கும் இல்லையா, அவங்களுக்கும் எங்கள் கசின்ஸ்லாம் இருப்பாங்க. நாங்கள் மேகிலாம் சாப்பிட்டு, அவங்க வீடு கொஞ்சம் நல்லா விசாலமாக இருக்கும். ஸோ விசாலமாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜ் இருந்தது. ஃப்ரிட்ஜ் எப்பவுமே எங்கே இருக்கும், கிச்சன் கிட்டே இருக்கும், ஒரு முக்கில், கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது ஃப்ரிட்ஜு பக்கத்தில் ஒரு இடம் இருந்தது. நல்லா அவங்க வீட்டிலேருந்து ஒரு தலானி எடுத்துன்னு வந்து போட்டு உட்காந்து சாப்பிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஃபோன் நோண்டிகிட்ருக்கேன். அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன ஜெபம் பண்ணுறாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது சைமன் நான் வந்து என் காதை இப்படி திருவி என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. இல்லைண்ணா, பெரியவங்களாம் ஜெபம் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. வா, உன்னை தான் கூப்பிட்றாரு அவர் அப்படின்னு. யாருண்ணா அப்படின்னப்போ, இங்கே ஜெபம் பண்ணுறதுல அந்த பாஸ்டர் உன்னை கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னாங்க. போனப்போ அந்த பாஸ்டர் ஃபுல்லாக மலையாளத்தில் வந்து தீர்க்க தரிசனமாக அநேக வார்த்தைகளை சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா எனக்கு மலையாளம் சுட்டு போட்டாலும் வராது. அவர் நல்லா ஃபுல்லாக மலையாளத்தில் பேசுகிறாரு, எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ தான் நான் சைமன்கிட்ட கேட்டேன்னா, என்ன தான் சொல்கிறாரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், ஆண்டவர் வந்து உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாரா, நீ வந்து வாழ்க்கையை வந்து ஆண்டவருக்காக ஒப்பு கொடு, இப்போவே கொடு, அப்போ தான் ஆண்டவர் உன்னை வழி நடத்துவாருன்னு. நான் அதை வந்து அசட்டையே பண்ணல. அதனால தான் எனக்கு அவர் பேர் கூட எனக்கு தெரியல. நான் சீரியஸாக எடுத்துருந்தேன்னா எனக்கு அவர் பேர்லாம் தெரிஞ்சிருக்கோம், எனக்கு அவர் பேர் கூட தெரியல. அதுக்கப்புறம் 2வது தடவையாக இன்னும் கொஞ்சம் நாட்கள் கடந்து போனோடனே நம்ம சபையை சேர்ந்த காலம் சென்றதான தபிதா ஐயன் அக்காவை நான் மறக்கவே மாட்டேன். அக்கா வந்து எனக்கு அடுத்த ஊழியால் இப்போ வந்து அக்கா தான் கொடுத்தாங்க. ஒரு நாள் ஜெபம் பண்ணிவிட்டு நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸு கூட்டம்லாம் போய் ஜாலியாக சுற்றிட்டு வந்தபோது சபையில் அக்கா இருந்தாங்க. அக்கா இருக்கும்போது சொன்னாங்க, இது மாதிரி நீ எங்கே வேணாலும் சுற்றிட்டு வாப்பா, ஆனால் கடைசியில் இங்கே தான் வரணும் அப்படின்னாங்க. நான் அந்த வார்த்தையை மறக்கவே மாட்டேன். அக்கா செய்த ஜெபங்கள், நான் பாவத்தின் வழியே நான் செல்லும்போது, பின்மாற்றத்துக்குள்ளே நான் இருக்கும்பொழுது அக்காவின் ஜெபம் பேசினதை வந்து நான் நல்லாவே உணர்ந்திருக்கிறேன். ஆமென். 3வதாக இன்னொரு காலம் சென்றதான எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் இருக்கார், ராபி அப்படின்றது. அவருமே வந்து நம்ம சபைக்கு ஒரு ஊழியக்காரை கொண்டு வந்திருந்தார். அது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக. அவரும் எங்கள் வீட்டில் ஜெபிக்கும் பொழுது, அப்போ நான் காலேஜ் படிக்கும்போது அவரும் வந்து, தம்பி நீ வந்து உன்னுடைய இது 3வது அழைப்பு, கர்த்தர் ஒன்று கொடுக்குற 3வது அழைப்பு, நீ இதை ரொம்ப அசால்ட்டாக எண்ணாத. அந்த பாஸ்டர் பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா நான் வந்து அதையும் நான் சீரியஸாக எடுக்கவே இல்லை. அதனால் எனக்கு அந்த பாஸ்டர் பேரும் ஞாபகம் இல்லை. இந்த பழைய வீட்டில் இருக்கும்போது அவர் வந்து அந்த ஊழியத்தின் அழைப்பை கொடுத்தாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த அழைப்பு எல்லாமே நான் சட்டை பண்ணாமல் அப்படியே நான் போக 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 நான் உலகத்தோட இன்னும் சேர சபையில் ஒரு வாழ்க்கை, காலேஜுக்கு போனால் அங்கே ஒரு வாழ்க்கை, கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போனால் அங்கே ஒரு வாழ்க்கை, அப்புறம் ஆஃபீஸு அங்கே போனால் அங்கே ஒரு ப்ரொஃபஷ்னலாக அங்கே ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி பல வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஊழிய அழைப்பே வரலை. அப்புறமே எனக்கு திருமணம் ஆனது. திருமணம் ஆகும்பொழுதும் நான் சபைக்கெலாம் வருவேன், நல்லா தான் ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை பற்றி நல்லாவே எனக்கு தெரியும். ஆண்டவர் என் கூட நிறைய வசனங்களை வைத்து பேசியிருக்கிறார். இருந்தாலும் நான் வந்து அந்த ஊழிய அழைப்பை வந்து நான் சீரியஸாக நான் எடுத்ததே கிடையாது.
இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது கூட நீ இந்த வருஷத்தில் வந்து ஒரு மெசேஜ் கொடுப்ப அப்படின்னு சொன்னால் நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். ஆனாலும் கர்த்தர் இந்த நாளை முன்குறித்தார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் 2022 ஜூலை மாதம் நன்றாக சென்று கொண்டது என் வாழ்க்கை. சந்தோஷமாக இருந்தேன், சமாதானமாக இருந்தேன், நல்ல காசு அப்போவே எல்லாம் இருந்த பொழுது ஜூலை மாதம் வந்து ஆண்டவர் சில சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த சூழ்நிலை நான் கடந்து செல்லும்போது நான் என்ன கடந்து சென்றேன் அப்படின்ற கேட்டிங்க அப்படின்னா, அநேகருக்கு தெரியாது, சிலருக்கு மாத்திரம் தெரியும். எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், அப்புறம் என் மனைவிக்கு தெரியும், அவ்வளோதான். வேறு யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் ஒரு 50% 60% தெரியும். ஆனால் முழுசாக நான் என்ன கடந்து சென்றேன் அப்படின்றது எனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். ஆமென். ஆண்டவர் என்னை புடமிட ஆரம்பித்தார், தகுதிப்படுத்தினார். என் பாவ வழிகளை விட்டு விலக ஆண்டவர் கிருபை செய்தார். அநேக ஆப்ஷனை தேடி போனேன், அநேக காரியங்களை தேடி போனேன் பிரச்சனைன்னு வந்த உடனே. ஆனால் கடைசி ஆப்ஷன் எங்கே வந்தேன்? ஆண்டர்கிட்ட வந்தேன். அப்போவும் ஆண்டர் என்னை சேர்த்து கொண்டு இம்மட்டுமாய் சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தி வருகிறார். ஆமென். எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் காதாலே கேட்டிருக்கேன், ஜோயலுக்கு என்னப்பா அவங்க அப்பா அம்மா வந்து கோடீஸ்வரர், அப்படியே கோடி கோடியாக பணம் வச்சுருக்காங்க, அப்படியே அவங்க பையனை வந்து பார்த்துப்பாங்க. உண்மையாக சொல்கிறேன், அப்படி மாதிரி எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா எப்படின்னா அவங்களுடைய கடமையை 100% இல்லை, 200 300% அவங்களால முடிஞ்சதை மட்டுமா செய்கிறாங்க. இது வரைக்கும் செஞ்சுனே தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தகப்பனுக்காகவும் எங்கள் அண்ணனுக்காகவும் அண்ணிக்காகவும் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆமென். எங்களுடைய அப்பா அம்மாவுடைய பாரம் எல்லாமே, எங்கள் அம்மா வேணால் ஒரு 50-50 சொல்லலாம், ஆனால் எங்கள் அப்பாவுடைய பாரம் எல்லாமே நாங்கள் கிடையாது, விசுவாசிங்க தான். அது நான் சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன். விசுவாசிங்க தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. இன்னும் சபையை பெருசாக்கணும், அநேக ஆத்மாக்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்கிற விசுவாசிகள் அனைவருமே பரலோகம் போனோம், நம்ம அனைவரும் யாரும் கைவிடப்படக்கூடாது அப்படின்ற ஒரு பாரம் தான் எங்கள் அப்பாவுக்கு அதிகம். அந்த பாரம் தான் எங்கள் அப்பாவுக்கு இருக்குமே தவிர்த்து அநேகமாக எங்களுக்கு குறித்ததான பாரம் வந்து இருந்ததா எனக்கு தெரியல. எங்கள் அம்மா வந்து 50-50 இருப்பாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் மேலே ரொம்ப பாரப்படுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து எப்பவுமே விசுவாசிகளை குறித்து தான் வந்து இது. எனக்கெல்லாம் ரொம்ப கோவம் வரும், என்ன இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த ஊழியத்தின் பாதையில் இப்போ நானும் கடந்து வரும்போது எனக்கும் அதுதான் தோணுது. எங்களுடைய குடும்பத்தை விட வாலிபர்களும் சரி, இளம் வாலிபர்களும் சரி, இவர்கள் தேவனுடைய ரட்சிப்பில் நிலைத்திருந்து கடைசி வரைந்தும் நிலைத்திருக்கவே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன மாதிரி நம்ம சபை வாலிபர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இடறி போகாதபடிக்கு கடைசி வரைக்கும் தேவனுக்குள்ளே நின்று பரலோகம் செல்ல வேண்டும். இந்த கூட்டத்தை மாத்திரமல்ல, இன்னும் அநேகரை நம்ம இன்னும் பரலோகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றது தான் என்னுடைய பாரமாக மாறுது. ஸோ நான் எங்கள் அப்பா மேலே எங்கள் அப்பா அம்மா மேலே 2 பேர் மேலே எனக்கு நிறைய கசப்புகள் இருந்தது. கல்யாண விஷயத்துலையும் சரி, அநேக விஷயத்துலையும் வந்து எனக்கு நிறைய கசப்புகளாக இருந்தது. ஆனால் இந்த ஊழியத்தின் பாதையில் காலை வைத்தோன்னு தான் தெரியுது, அதெல்லாம் எதுவுமே முக்கியம் இல்லை, பரலோகத்துக்கு சேர்வது தான் முக்கியம். ஆமென். நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜெபித்த பின்பு நம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே, ஆண்டவரே நல்ல காலை வேளையே நன்றியோட ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை குறித்து பாட, ஆண்டவரே ஆராதனை வேலையிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இந்த வேளையிலும் நாங்கள் வசனங்களை கேட்க போகிறோம். ஆண்டவரே ஒரு வசனம் கூட ஆண்டவரே தரையிலே வீணாக விழாதபடிக்கு ராஜா, ஆண்டவரே வசனம் தன் கிரியை செய்வதாக. ஆண்டவரே வந்த ஒருவரையும் நீர் வெறுமையாக அனுப்புகிற தேவன் அல்ல என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே வந்த ஒருவரையும் ஆண்டவரே வசனத்தினால் நீ நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீரே ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. தீய சக்திகள் அந்நிய சக்திகள் எதுவும் ஆளுகை செய்யாதபடிக்கு ஆண்டவரே அடியானை மறைத்து நீரே வெளிப்படும் ராஜா. ஆண்டவரே உமது ஆளுகைக்குள்ளே எங்கள் ஒருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பு எடுத்துக்கொள்ளும், நீரே வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த மாத வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். சங்கீதம் 37வது அதிகாரம் 28வது வசனம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். ஆமேன். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் மாத்திரம்தான் நியாயத்தை விரும்ப முடியும். மனிதனால் நியாயத்தையும் நீதியையும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, நீதி நியாயம் செய்கிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை உள்ளவர்கள். ஆமே. நம்ம நீதிமன்றத்தில் கூட ஒரு ஜட்ஜை வைக்கிறாங்க அப்படின்னா
அவர் என்ன இருக்கணும், அவருக்குள்ள ஒரு பேசிக் குவாலிட்டி என்னன்னா உண்மையாக இருக்கணும், ஜெனுவனாக இருக்கணும். நம்ம பாஸ்டர் கூட அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, ஜெனுவனாக இருக்கணும். ஜெனுவனாக உண்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான் நீதியையும் நியாயத்தையும் செய்ய முடியும். ஆனால் நம்ம உலகத்திலே நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்பொழுது, நம்மளுக்கு நீதி செய்கிறவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னா மனிதர்கிட்ட தான் போகிறோம். நம்ம ஆண்டவரை தவிர்த்து அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். நம்ம என்னென்ன ஆப்ஷன் வச்சுருக்கோமோ நம்ம எல்லா ஆப்ஷனையும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு தான் கடைசி எங்கே போகிறோம், ஆண்டவர்கிட்ட போகிறோம். ஆனால் நம்ம வேதத்தில் அடிக்கடி பார்க்குற ஒரு காரியம் என்னவென்றால், நீதியும் நியாயத்தையும் செய்கிற ஒரே ஒரு தேவன் வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏனென்றால் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன நாள் முதற்கொண்டு இந்த நாள் முதற்கொண்டு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறபடியால் நமக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்கிற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். நம்ம மனிதர்களை நம்பி போனோமானால், நம்ம உலகத்தை நம்பி போவோமானால் நம்மளுக்கு நீதி நியாயங்கள் கிடைப்பதில்லை. we will be disappointed. நம்மளுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் இந்த உலகம். நம் மனிதர்களை நம்பி போகும் பொழுது நம்மளுக்கு ஏமாற்றத்தை கொடுப்பார்கள் மனிதர்கள். நம்ம அநேகருக்கு உதவி செய்திருப்போம். நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது மற்றவங்கள்ட்ட காசு இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம அநேகர் பண உதவி செய்திருப்போம், நம்ம சரீர உதவி செய்திருப்போம். ஆனால் நம்ம என்ன யோசிப்போம், நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும், நம்ம அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது நம்ம உதவி செஞ்சோம்ல, நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது அவங்க உதவி செய்வாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கும் பொழுது மனிதர்கள் நம்மளை கைவிடுவார்கள். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? ஆமென். அநேக நண்பர்கள் என்னை கைவிட்டார். பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது மனிதர்கள் கைவிடுவார்கள். ஆனால் பரம தகப்பனோ நம்மோடு கூட இருக்கிற தேவன், இம்மட்டுமாய் நம்மளை வழி நடத்தின தேவன், நம்மளை இம்மட்டுமாய் பாதுகாத்த தேவன், நம்மளுக்கு இம்மட்டுமாய் ரட்சிப்பை கொடுத்த தேவன் நம்மளை ஒரு நாளும் விட்டு விலகாமல் இருப்பார். ஆமென். அதனால தான் சொல்கிறேன், அவர் மாத்திரமே உண்மை உள்ள தேவன். ஆமென். அவர் மட்டும்தான் ஜெனுவன். நம்ம உண்மை உள்ள மனிதர்களை இந்த நாட்களிலே, பர்டிகுலராக இந்த காலகட்டத்திலே உண்மையான மனிதர்களை நாம் காணவே முடியாது. ஸோ நீதி நியாயத்தை செய்கிற தேவன் விரும்புகிற தேவன். மனிதனால் விரும்பலாம், ஆனால் அவனால் செய்ய முடியாது. ஆனால் நீதியும் நியாயத்தையும் செய்கிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். யார் அந்த பரிசுத்தவான்கள் என்றதை பார்ப்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 58வது அதிகாரம் 2வது வசனம். தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நீதியையும் நியாயத்தையும் யார் இடத்தில் விசாரிக்கணுமா? தேவனிடத்தில் மாத்திரமே விசாரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம், காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், அநேகர் மாலை ஆராதனைக்கு வருகிறோம், சபை ஜெபங்களிலே கூடி வருகிறோம். ஆனாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம் முதலாவது செல்லும் இடம் எங்கே? மனிதர்கள் கிட்டலே செல்லுகிறோம். நம்மளுக்கு முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீதியையும் நியாயத்தையும் தேடுங்கள், அப்பொழுது என்னப்படும், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம். அநேக வருஷமாக நம்ம அநேக பிரசங்களை நாம் கேட்டிருக்கிறோம். கேட்டு இருந்தாலும் நம் நீதி நியாயங்களை தேவனிடத்தில் விசாரிக்காமல் மனுஷனிடத்தில் போய் விசாரிக்கிறோம். நம்ம பாஸ்டர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மனுஷன் முன்னாடி கை நீட்டி நிற்கிறவன் தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவர்கள் மனுஷர்கள் முன்னாடி என்ன பண்ண மாட்டாங்க, நிற்க மாட்டார்கள். ஏனால் தேவன் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை தேவனுக்கு முன்னாடி நிற்கிற தம் ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், உங்கள் காரியங்களை நான் பார்த்து கொள்வேன், நீ ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உனக்கு மறு உத்தரவு அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்போம். 3வது வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? நீங்கள் நோக்காமல் இருக்கிறது என்ன? ஆண்டவரே, நீங்கள் சொல்லுகிறபடி நாங்கள் செய்கிறோம். உங்களுடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் தினந்தோறும் நாங்கள் தியானிக்கிறோம். காலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் நோக்கி ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கோம், மாலையில் வந்துடுறோம், ஆண்டவர் உபவாச கூட்டத்துக்கு வந்துடுறோம். எந்த திருவிருந்தையும் நாங்கள் ஆண்டவரை ஸ்கிப் பண்ணுறதே இல்லை. ஆண்டவர் எல்லா காரியங்களும் நாங்கள் நேர்த்தியாக செய்கிறோம். ஆனாலும் நீர் எங்கள் மேல்
நோக்கமாய் இல்லாமல் இருக்கிறது என்ன? அடுத்த வார்த்தை பார்ப்போம். நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா ஒடுங்கி போகிறது இந்த உலகத்தின் பிரச்சனையினாலும், ஆண்டவரே இந்த உலகத்தின் துக்கத்தினாலும் இச்சையினாலும், ஆண்டவரே எங்களுக்கு சூழ்நிலையினாலும் போராட்டத்தினாலும், ஆண்டவரே எங்கள் ஆத்துமா ஒடுங்கி போகிறது. ஆண்டவரே, நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம். ஆனாலும் நீர் எங்கள் மேல் நோக்கமா இல்லாமல் இருக்கிறது என்ன? அதை நீர் அறியாமல் இருக்கிறது என்ன? ஆண்டவரே, நீ அனைத்து காரியங்களும் அறிவேன் என்று சொல்லுகிறீர். இருந்தாலும் நம் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல போராட்டத்தின் மத்தியிலே நம்ம ஆத்துமாக்கள் ஒடுக்கும் பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே, நான் உபவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் உமக்கு காணிக்கை கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் தசுபாங்கத்தை கொடுக்கிறேன். ஆண்டவரே, காலை மாலை ஆராதனைக்கு நான் சரியாக செல்லுகிறேன். ஆண்டவரே, உமது காரியங்கள் நான் சரியாக தானே இருக்கிறேன். ஆண்டவர், இருந்தாலும் என் ஆத்மா ஒடுக்கும் பொழுது ஆண்டவர் நீர் அதை ஏன் அறியாமல் இருக்கிறீர் என்று கேள்வி கேட்கிறோம் அல்லவா? அதுக்கு அடுத்த வார்த்தையை பார்ப்போம். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். வந்திருக்கும் இந்த காலை ஆராதனை நேரத்திலே காம்பவுண்ட் வாலை தாண்டி வெளியே போன முதல் வேலை என்ன பண்றோம்? உங்கள் இச்சையின்படி நடக்கிறீங்களே. காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, ஓகே. மாலை ஆராதனைக்கு வரீங்க, ஓகே. உபவாச கூட்டத்துக்கு வரீங்க, ஓகே. நீங்கள் எல்லா ஆராதனை எல்லா ஜெப கூட்டத்திலையும் அட்டன் பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் இப்படி அட்டன் பண்ணியும் உபவாசம் பண்ணியும் உங்கள் இச்சையின்படி நடக்கிறீர்களே. நம் வேதத்திலே பார்க்கிறோம், இச்சையின்படி நடந்தவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான 2-3 பேர்களை நாம் பார்ப்போம். சிம்சோன் அனைவருக்கும் தெரிந்ததான். சிம்சோன் இச்சையின்படி நடந்தான். ஆண்டவர் அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். மனித குலத்திலே யாருக்கும் இல்லாத பலனை ஆண்டவர் சிம்சோனுக்கு கொடுத்தார். ஆனாலும் அவன் இச்சையின்படி நடந்த நிமித்தமாய் அவனுடைய முடிவு மிக பரிதாபமாக இருந்தது. ஆமென். இது ஆங்கிலத்தில் மிக அழகாக இருக்கிறது. யூ டூ வாட் யூ ப்ளீஸ் அப்படின்னா தமிழில் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள், உங்கள் இஷ்டப்படி நீங்கள் நடக்கிறீர்கள். ஒரு கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. கிறிஸ்துவை உடையவர்கள் இப்படி தான் நடக்க வேண்டும், இப்படி தான் செய்ய வேண்டும், இப்படி தான் உடுத்த வேண்டும் என்ற காரியங்கள் வேதத்திலே இருக்கிறது. அதன்படி நடவாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கிறீர்களே, உங்கள் இச்சையின்படி நடக்கிறீர்களே என்று கர்த்தர் இந்த திருச்சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிங்கள், அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். உங்களுக்கு இந்த சபையிலே கொடுக்கப்பட்ட பொறுப்பாக இருக்கட்டும், கர்த்தருக்கு நீங்கள் செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், காலை ஆராதனைக்கு நீங்கள் வருவதாக இருக்கட்டும், உங்கள் காரியங்களை நீங்கள் கட்டாயத்தின் பேர் செய்கிறீர்கள். இது அல்ல தேவனுக்கு உகந்த உபவாசம். இந்த அதிகாரத்தில் நாம் அநேக காரியங்கள் நாம் போட்டிருக்கிறது, நம்ம ஃபுல்லாக பார்த்த நேரம் இல்லை. ஆனால் நான் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன், நம்ம அனைவரும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கட்டாயத்தின் பேரில் செய்யாமல் தேவனுக்கு நேசிக்கிறபடி தான் நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சும் இஸ்ரவேலின் முதல் ராஜா யார்? சவுல். சவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு ஒரு தெரிந்த ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை என்றால், அமலேக்கியரை நீ ஃபுல்லாக என்ன பண்ணோம்? அழித்து போட வேண்டும். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த அமலேக்கிய ராஜா பேர் வந்து ஆகாப். அவர் ஃபுல்லாக அழிச்சு போட வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் சவுல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தனக்கு இஷ்டப்பட்டபடி தான் இச்சையின்படி நடந்து ஆகாப் என்ற ராஜா என்ன பண்ணுறான்? உயிரோட விட்டுறான். விட்டது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருக்கிற பசுக்கள் ஆடுகள் என்ன பண்ணுறான்னா எடுத்துக்கொள்ளுகிறான். அது வந்து ஆண்டவருடைய கட்டளைக்கு எதிராக செய்கிறான் சவுல். அதே போல தான் நாம் பார்க்கிறோம். பின்னாடி நாட்களில் வந்து கர்த்தர் வந்து அவன் ராஜ்யத்தை என்ன பண்ணுறாருன்னா அவன்கிட்ட இருந்து பறிக்கிறார். அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், சாமுவேலெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். இருந்தாலும் அவன் கர்த்தருடைய கட்டளைகளை மீறும் பொழுது, அவன் இச்சையின்படி நடக்கும் பொழுது தனக்குன்னு ஒரு வழியை நியமித்து கொண்டான். அப்படி நடக்கும் பொழுது கர்த்தர் வந்து அவன் கட்டளையை உடைக்கும் போது கர்த்தர் அவனை வந்து ராஜ்யபாரத்தை என்ன பண்ணுறாருன்னா அவன்கிட்ட இருந்து எடுக்கிறார். அதே போல் தேவ ஜனமே, இன்னைக்கு நம்மளுக்கும் இப்படி தான் நடக்க வேண்டும், இப்படி தான் செய்ய வேண்டும், இப்படி தான் காரியங்களை நாம் பண்ண வேண்டும் அப்படின்றது பல ஆண்டுகளாக நம்ம போதகர் மூலமாக நமக்கு வேத வசனங்களை கொண்டு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரே சூழ்நிலையை காணப்படுகிறோம். நம்மளுக்கு இஷ்டப்பட்டதை தான் செய்கிறோம். நம்மளுக்கு எது வசதியாய் தோன்றுகிறதோ அந்த காரியங்களை மட்டும் நாம் செய்து வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கேட்டு இருக்கும் உங்கள் மனம் இன்று மாறுவதாக. ஆமென். 4வது வசனத்தை வாசிப்போம். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். எதுக்காக உபவாசிக்கிறோமா?
வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் துஷ்டத்தனத்தோட கையினால் குத்துறதுக்கும் என்ன பண்றீங்க? உபவாசிக்கிறீர்கள். நாம் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரை நல்லாக ஆராதிக்கிறோம். ஆனாலும் நம் ஒரு மனசிலே ஒரு மாற்றம் இல்லை, நம் குணாதிசயங்களே ஒரு மாற்றம் இல்லை என்றால் கர்த்தருக்கு நாம் செலுத்துகிற ஆராதனைகளும் சரி, நம்ம கர்த்தருக்கு செலுத்துகிற நேரமும் சரி, அது உகந்தது அல்ல அப்படின்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார். நான் எல்லாமே கரெக்டாக இருக்கேன், பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 4 4வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 4 வசனம். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. நான் என்னோடு ஒரு குற்றத்தையும் அறியேன், அதனால் நான் நீதிமானாகிறதில்லை. நான் நீதிமான் ஆகிறது இல்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் யார்? கர்த்தரே. கர்த்தர் மாத்திரமே நாம் எல்லோரையும் என்ன பண்ணுவார்? நியாயம் விசாரிப்பார். நீதிமானாக இருக்கட்டும், துன்மார்க்கனாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், அந்நிய மார்க்கத்தாராக இருக்கட்டும், அனைவரையும் நியாயம் விசாரிக்கிறவர் ஒரே ஒரு ஆண்டவர், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அடிக்கடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். என்ன எக்ஸாம்பிள்னா, ரயில்வே வந்து அதாவது நம்ம ஒரு ட்ரெயின் பிடிக்கணும், நம்ம ஃப்ளைட் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம நேரத்துக்கு என்ன போயிடுவோம். ஆனால் சபைக்கு என்ன பண்ண மாட்டோம்? நேரத்துக்கு வர மாட்டோம். நான் இதுவே ஒரு வித்தியாசமாக சொல்கிறேன் இந்த வசனத்தை வச்சு. உங்கள் காரியங்களை கட்டாயத்தின் பேர் செய்கிறீர்கள் அப்படின்னு வசனம் இருக்கு இல்லையா? ஏர்போர்ட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகிறது கட்டாயம், கம்பல்சரி. நேசிச்சா யாரோ போகிறாங்க, டைமுக்கு யாரா நேசிச்சா போவாங்க? கிடையாது, கட்டாயத்தின் பேரில் போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, சபைக்கு நீங்கள் அப்படி வராதிங்க, நேசித்து நேரத்துக்கு வரணும். ஆமேன். கட்டாயத்தின் பேர் அல்ல. நான் கூட முன்னாடி பாஸ்டர் ஒரு காலத்தில் பயங்கரமாக திட்டுவாங்க இல்லையா, டைமுக்கு வரல அப்படின்னா. அப்போ நான் சில வாலிபர்கிட்ட கேட்பேன், ஏன்பா வரல? அண்ணா லேட் ஆயிடுச்சுண்ணா. பாஸ்டர் லேட்டாக வந்தால் திட்டுவார், கட்டாயத்தின் பேருனால் அல்ல. ஆமேன். பாஸ்டர் திட்டுவார், போனால் மற்றவங்க லீடர்ஸ் யாருனா அதனா கேட்பாங்க, அந்த கட்டாயத்தின் பேர் நல்ல, நம் தேவனை அன்பு கூறுனபடியால். ஆமேன். ஆண்டவர் மரித்தார். 2 ஸ்திரீகள் வந்து ஆண்டவரை போய் கல்லறையில் பார்க்க போகிறாங்க. கட்டாயத்தின் பேர்லையா போனாங்க? இல்லை, ஆண்டவரை நேசித்தபடினால் என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. சீஷர்கள் எல்லாருமே ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கிறாங்க. அதுதாங்க நிலைமை. சீஷர்கள் எல்லாருமே ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கிறாங்க. 2 ஸ்திரீகள் மட்டும் கிளம்பி தைரியமாக போகிறாங்க. ஏன் அவங்க ஒளிந்திருக்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து சீஷர்களை தேடிட்டு இருந்தாங்க. போர் சேவர்கள், அங்கேருந்து ஜனங்கள்லாம் சீஷர்களை தேடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்காம அந்த ஸ்திரீகள் 2 பேர் கிளம்பி போகிறாங்க ஆண்டவரை பார்க்கும்போது. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். போர் சேவர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த கல்லறையில் வந்து போர் சேவர்கள் இருந்தாங்க. அவங்க போனோடனே தேவதூதன் இறங்கி வந்தோடனே 2 போர் சேவர்கள் வந்து செத்தவர்களை போல நித்திரை அடைந்தார்கள்னு வசனம் இருக்கும். ஸோ அங்கே போர் சேவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலுமே அந்த 2 ஸ்திரீகளுக்கு தடம்லாம் இருக்குது, அநேக தடைகள் உண்டு. ஆனாலும் தன் உயிரை பணிய வைத்து ஆண்டவருடைய கல்லறை என்ன தான் ஆயிடுச்சு, ஆண்டவர் வந்து உயிர்த்தெழுவேன்னு சொன்னாரே, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு 2 ஸ்திரீகள் வந்து தைரியமாக தன் உயிரை பணிய வைத்து கர்த்தரை நேசித்தபடினால். கட்டாயத்தின் பேரில் போக முடியாதுங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கட்டாயத்தின் பேரில் இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேர் தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, தலை வலிக்குது, இப்போ தான் ஏஞ்சேன், எனக்கு மண்டலம் ஒரு மாதிரி பண்ணுது, நான் நேற்று நைட்லேருந்து சாப்பிடலப்பா, நான் எப்படி போக முடியும்? போய் ஆண்டோடைய கல்லறை நான் எப்படி போய் பார்ப்பேன்? நான் போக மாட்டேன் அப்படின்னு நிறைய சாக்கு சொல்கிறதுக்கு வரும். ஏன்னா அவங்க கட்டாயத்தின் பேர் என்ன பண்ணுறாங்க? அது செய்ய தள்ளப்படுறாங்க. ஆனால் அந்த 2 ஸ்திரீகள் கர்த்தரை நேசித்தபடினால அவர்கள் சென்றார்கள். ஆமேன். அவர் சென்ற போது கர்த்தர் அவங்களுக்கு தான் முதல்ல வெளிப்படுறாரு. அதுதான் அவங்க கொடுத்த ஆசீர்வாதம். ஆமேன். அவங்க கர்த்தரை நேசித்தபடினால் அங்கே சென்ற போது கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுகிறார். லேட்டராக தான் வந்து சீஷர்களுக்கு வந்து செகண்டாக தான் வெளிப்படுறார். ஆனால் 2 ஸ்திரீகளுக்கு தான் ஆண்டவர் ஃபஸ்ட்டு வெளிப்படுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கர்த்தரின் வழியில் நடக்கும்பொழுது, நம்ம இச்சையின் காரியங்களை விட்டு விலகும்போது, உலகத்தின் பின்னாடி நம்ம செல்லாத பொழுது கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரா? ஆமாம், வைத்திருக்காரு. இதே அதிகாரத்திலே வாசிப்போம். 8வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே. 58 7வது வசனத்தை வாசிப்போம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்டு சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எதுங்க ஆண்டவருக்கு உகந்த உபவாசம்?
பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்போம். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுன்னு போடல, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுன்னு தான் போட்டிருக்கு. வேதத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. ஆமென். பகிர்ந்து கொடுந்தான்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம நமக்குள் கிட்ட உள்ளதை நம்மளுக்கு என்ன திராணியோ அதுதான் நம்ம மற்றவங்க என்ன பண்ண வேணும், உதவி செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் வஸ்திரத்தை கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருந்தும் ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ உனக்கு உகந்த உபவாசம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தரின் வழியை நடக்க வேண்டும், அநேகருக்கு உதவி செய்ய வேண்டும். பாஸ்டரும் அடிக்கடி சொல்லுவாங்க, கஞ்ச பிஸ்னாரியா எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. கஞ்ச பிஸ்னாரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். சிறுமைப்பட்டவர்களும் வீட்டிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்றால், நம்ம உலகத்தில் இருக்கிற அநேக சிறுமைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அனைவரையும் நாம் வீட்டிலே சேர்த்துக்கொள்ள முடியுமா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். ஸோ நம்ம இந்த அர்த்தத்தை நம்ம எப்படி எடுக்கலாம் என்று பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கீழே உள்ளவர்கள், நம்ம அநேகர் என்ன பார்க்குறோம், ஜாதி அது இது நம்ம நிறைய விஷயங்கள் நாம் பார்க்குறோம் அல்லவா, அந்த மாதிரி இல்லாமல் அனைவரையும் நம்ம என்ன பண்ணோம், ஏற்றுக்கொண்டு சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எஸ்பெஷலி சிறுமைப்பட்டவர்களை நாம் பார்க்கும்போது அவளுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். ஆமென். இப்படி செய்யும் பொழுது நாம் இச்சையின்படி நடவாமலும் உலகத்தின் காரியங்களை நாம் நடவாமலும் நம் காரியங்களை கட்டாயத்தின் பேர் செய்யாமல் இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 8வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. நம் இருளான வாழ்க்கையிலே நம் இச்சையின்படி நடவாமல் கர்த்தருடைய காரியங்களும் கர்த்தருடைய ஊழியர்களும் கட்டாயத்தின் பேர் செய்யாமல் ஆண்டவரை நேசிக்கிறதாலும் ஆண்டவரை அன்பு கூர்ந்த நாளும் நாம் செய்யும் பொழுது, நாம் இருளான வாழ்க்கையை வாழும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், விடியற்கால வெள்ளை போல உன் வெளிச்சம் எழும்பும். ஹல்லேலூயா. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நம் அனைவருக்கு சுகவீனங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இச்சையின்படி நீங்கள் நடவாமல் உங்கள் காரியங்களை கட்டாயத்தின் பேர் செய்யாமல் என்னை நேசிக்கிறபடி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை இருளாக இருந்தாலும் நான் ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுவேன். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஹல்லேலூயா. உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய். உன் நீதியை உனக்கு முன்பாக நான் போக செய்வேன். ஹல்லேலூயா. நம் நீதி நியாயங்களை தேடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நம் நீதி நியாயங்களை உலகத்திலே தேடாமல் கர்த்தரிடத்திலே விசாரிக்கும் பொழுது, நம் இச்சையின்படி நடவாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் நீதியை உனக்கு முன்பதாகவும் இந்த மாதம் வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தவான்களை நான் என்றென்றைக்கும் காப்பேன். உங்களை காப்பதற்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்களுக்கு பின்னாக செல்ல செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய நீதி நம்மளுக்கு முன்பதாகவும் கர்த்தருடைய மகிமை நம்மளுக்கு பின்னதாகவும் செல்லும். ஆமென். 9வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆமென். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொலியும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி நாம் அகற்ற வேண்டிய காரியங்களை நாம் அகற்றும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ கூப்பிடும் போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஆபத்திலே நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கைவிட்ட தேவனாக இல்லை. ஆபத்திலே நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் இறங்கி வந்து அநேக நன்மைகளையும் அநேக அற்புதங்களையும் அநேக அடையாளங்களையும் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நம்ம அடுத்த வசனத்தை வாசிப்போம். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளிலே உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். உன் அந்தகாரத்தை மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த 11வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்போ வறட்சியான காலம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, விசுவாசிகளே, இந்த வார்த்தையை கேட்டு இருக்கும் திருச்சபையே, நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு காலம் எப்படி என்றால் வறட்சியான காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த வறட்சியான காலத்திலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், நாம் இச்சையின்படி நடவாமல், கர்த்தருடைய காரியங்களையும் கர்த்தருடைய ஊழியத்தையும் கட்டாயத்தின் பேர் செய்யாமல், அவரை அன்பு கூர்ந்து அவரை நேசித்து நம் காரியங்களை செய்யும் போது, வறட்சியான காலங்களில் என்ன பண்ணுவாராம்? உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன். இந்த உலகம் உன் ஆத்துமாவை இன்னும் ஒடுக்கும். இந்த உலகம் உங்கள்கிட்ட இருந்து இன்னும் என்ன இருக்குதோ அது பிடுங்க தான் பார்க்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆத்துமா நான் திருப்தி ஆக்குவேன், உன் எலும்புகளை நான் நிலைமுள்ளதாக ஆக்குவேன், நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றதைப் போலவும் இருப்பாய். இன்றைக்கு நாம் கடந்து வந்துகிற சூழ்நிலையை பார்த்தால் நாம் வனாந்திரத்தில் இருக்கிறதை போல இருக்கலாம். நீர் ஊற்று இல்லாத மாதிரி இருக்கிற காரியங்கள் நம் சூழ்நிலை காணப்படலாம். ஆனால் நீர் ஊற்றையும் படைத்த தேவனின் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது இரண்டு காரியம்தான். நாம் இச்சையின்படி நடவாமல், நமக்கு தோன்றின காரியங்கள் படி செய்யாமல், நம் ஊழியங்களையும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் நம் சபை கூடி வருதலையும் கட்டாயத்தின் பேர் செய்யாமல் ஆண்டவரை நேசிக்கிறபடினால் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் இத்தனை ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். சிறுமைப்பட்டவர்களும் தள்ளப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் உலகத்தினால் கைவிடப்பட்டவர்களும் இயேசு சொல்றார், நான் உங்களை அழைக்கிறேன், நான் உங்களை அழைக்கிறேன், நான் உங்கள் கல்லுகளை பிரகாசிக்க பண்ணுவேன். அந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா ஏசாயா 54 எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 54 6வது வசனம் வாசிப்போம். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும், கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீயை போலவும், இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை அழைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார். உன் தேவன் சொல்லுகிறார். உன் தேவன் யார் என்றால் 5வது வசனத்தை வாசிப்போம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சொல்லுகிறார், கைவிடப்பட்டு மனம் நொந்து போனவர்களே, இளம் பிராயத்திலே விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போல, இளம் வயதிலே ஒரு திருமணமான ஒரு பெண்ணை விவாகம் செய்து தள்ளி வைத்தால் எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால், ஒரு பயங்கரமான ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை காணப்படுவார்கள். அதாவது தகப்பனுடைய உதவி இல்லாமல், புருஷனுடைய உதவி இல்லாமல், குடும்பத்தினருடைய உதவி இல்லாமல், சமுதாயத்தினால் ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறவர்களை கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை அழைத்தேன். 7வது வசனத்தை வாசிப்போம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இமைப்பொழுதுனா in a blink of an eye. இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். உருக்கமான இரக்கங்களால் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிப்போம். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். இமைப்பொழுது என் முகத்தை நான் உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் ஆனாலும் நித்திய கிருபையினால் உனக்கு நான் இறங்குவேன். ஹல்லேலூயா. நாம் இச்சையின்படி நடவாமல், நாம் உலகத்தின் காரியங்கள் படி நடவாமல், நாம் ஆண்டவருக்கு பிடித்த காரியங்களை நாம் கட்டாயத்தின் பேர் செய்யாமல், நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு எப்படி உண்மையாக இருப்பார், கர்த்தர் நம்மளுக்கு எப்படி நீதி நியாயங்களை செய்வார் என்றால், அவர் தள்ளப்பட்டவர்களை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். உருக்கமான இரக்கங்களால் நம்மளை சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நித்திய கிருபைகளால் நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். மனிதனால இறங்க முடியாது, ஆனால் என் தேவாதி தேவன் நமக்கு இறங்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 11வது வசனத்தை வாசிப்போம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, இதோ அப்படி நிறுத்திக்கங்க. இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்க வைத்து, இதோ நான் அப்படின்னு சொல்லுகிற தேவன் 5வது வசனத்தில் இருக்கிறார். ஆமென். உன் நாயகர், நம்முடைய சிருஷ்டியின் நாயகர் அவர் ஒருவர் மாத்திரமே. சேனைகளின் கர்த்தர் என்பது அவர் நாமம் மாத்திரமே. இஸ்ரவேலின் புத்திரர் உன் மீட்பராக இருக்கிறார், அவர் மாத்திரமே. அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், சிறுமைப்பட்ட கூட்டமே, பெருங்காற்றில் அடைப்பட்ட கூட்டமே, திக்கற்றவர்களே, இதோ நான் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உலகத்தினால் தள்ளப்பட்டு, உலகத்தினால் கைவிடப்பட்டு, மனம் நொந்து நாம் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறோம்.
மனம் நொந்து நம்ம இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆண்டால் நான் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய கல்லை நான் பிரகாசிக்க வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 2வது முறையாக இந்த சபைக்கு இந்த வார்த்தை வருகிறது. ஆராதனை வேளையிலும் மேகி சொன்னார் அல்லவா, சிறுமைப்பட்ட கல்லை கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சிறுமைப்பட்ட கற்களையும், சிறுமைப்பட்ட அதாவது தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லானது போல கர்த்தர் நம் தள்ளப்பட்ட வாழ்க்கையும் மனம் நொந்து போன நம் வாழ்க்கையும் ஏசாயா 58 நாம் பார்க்கிறோம் அல்லவா. ஆண்டவர் நீர் அறியாமல் இருக்கிறது என்ன, ஆண்டவர் நீர் நோக்கமாக இல்லாமல் இருக்கிறது என்ன அப்படின்ற கேள்வியோடு இல்லாமல் நாம் விசுவாசத்தோடு நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம கூட இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 102வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 102:7. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். வீட்டின் மேல் இருக்கும் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். குருவியை போல் இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறான். ஆமென். தனித்திருக்கும் அனுபவம், தனிமையிலே இருக்கிற ஒரு அனுபவம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சார் அப்படியே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குருவி அப்படியே தனியாக உட்காந்துருக்கும். நான் அலைன்ஸ் இருக்கேன்னா நான் அடிக்கடியாக நான் பார்ப்பேன். அப்படியே இந்த புறாலாம் பார்த்தீங்கன்னா சில புறா அப்படியே தனியாக உட்காந்துட்ருக்கோம். அப்படியே மழை பெய்யும் போது கூட அப்படியே தனியாக நனைஞ்சிட்ருக்கோம். அது போல இன்னைக்கு நம்ம காலை வேளையில் காணப்படலாம். தாவீது அதுதான் சொல்றாரு, ஆண்டவரே நான் தனித்து இருக்கிறேன் நித்திரை இல்லாமல். எப்படிங்க? நித்திரை இல்லாமல். நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா தூங்கலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கலாம், ஆனால் நமக்கோ நித்திரை இல்லாமல் தனித்து இருக்கிற ஒரு அனுபவம் நம்ம இன்றைக்கு காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்திலே நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உன் கல்லுகளை நான் பிரகாசிக்கும்படி நீல ரத்தனங்களை உன் அஸ்திபரமாக்குவேன். உன் 54வது ஏசாயா 54 12வது வசனத்தை வாசிப்போம். உன் பலகணிகளை பளிங்கும், உன் பலணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இச்சையின்படி நடவாமல் இருக்கும் பொழுது நம்ம பார்க்கிறது 2-3 தலைமுறை தான். ஆனால் நம்முடைய தேவன் 1000 தலைமுறைக்கு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பரிசுத்தவான்களை நான் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் காப்பேன் என்றார். 1000 தலைமுறைக்கு பரிசுத்தவான் ஜனங்களை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் பாதுகாப்பார். ஆமென். உன் பிள்ளைகள் எல்லோரும் போதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் ஆதியாகமம் 37வது அதிகாரம். ஆதியாகமம் 37 31வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து பல வர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்தில் அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி போதும். இந்த சம்பவம் நம்ம அநேகருக்கு தெரிந்த சம்பவமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு காலை ஆராதனை உங்களோடு கொஞ்சம் வித்தியாசமாய் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, யோசேப்புடைய சகோதரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து யோசேப்பை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை ஃபஸ்ட்டு ஒரு குழியில் தள்ளுறாங்க. குழியில் தள்ளினா அப்புறமேட்டு குழியில் தள்ளினா மட்டும் பத்தாது, இவனை வேறு எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை விற்று போட்டுடுறாங்க. விற்று போடுறேன்னே இப்போ அவங்க அப்பா கிட்ட பதில் சொன்னோம். யோசேப்பு எங்கே அப்படின்னு அவங்க அப்பா கேட்பாங்க. அப்பா யார்? யாக்கோபு. சரிங்களா? கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க ஒரு பிளான் போடுறாங்க, ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம் அப்படின்னா, அவங்களுடைய பல்லவர்ண அங்கி, அவங்க தகப்பன் யோசேப்புக்கு கொடுத்த பல்லவர்ண அங்கியை நல்லா கிழிச்சிட்டு எதனால் ரத்தத்தினால் மூடுறாங்க? வெள்ளாட்டுக்கடாவோட ரத்தத்தினால ஃபுல்லாக துவைச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் யாக்கோபு கிட்ட கொடுக்குறாங்க. யாக்கோபு கிட்ட கொடுத்துனா என்ன சொல்கிறாங்கன்னா, யாக்கோபு கிட்ட கேட்குறாங்க, இது உங்களுடைய மகனுடைய அங்கிதானா, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே யாக்கோபு சொல்கிறாரு, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. யாக்கோபு அதை கண்டு, சரிங்களா, இது உன் குமாரனுடைய அங்கிதான்,
என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் என்ன பண்ணுச்சு, அவனை பட்சித்து போட்டது. இங்க சொல்றது எல்லாமே பொய். அல்லேலூயா. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற சகோதரர்கள் சொல்கிற சம்பவம் எல்லாமே பொய். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை. என்ன உண்மை அப்படின்னா, அவன் அந்த வஸ்திரத்தை கண்டு அவன் கன்ஃபார்ம் பண்ணுறான், இது வந்து யோசேப்புடைய வஸ்திரம் அப்படின்னு தான் கன்ஃபார்ம் பண்ணுறான். இதில் ஆண்டவர் வந்து ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை வைத்திருக்கார். என்ன சத்தியம் என்றால், பார்ப்பதை வைத்து உங்கள் முடிவை தீர்மானம் செய்யாதிருங்கள். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையை கண்டு, ஆமென், எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையை கண்டு உங்கள் எதிர்காலத்தை தீர்மானம் செய்யாதிருங்கள். யாக்கோபு அப்படிதான் செய்தான். அவன் வஸ்திரத்தை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டான். என்னன்னா, யோசேப்பு என்ன ஆயிடுச்சு, யோசேப்பு வந்து செத்து போயிட்டான். ஒரு கொடூர மிருகம், துஷ்ட மிருகமானது என் மகனை கொன்று போட்டது அப்படின்னு அவனே முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறான், போயிட்டு துக்கித்து பல நாட்களாக துக்கித்து கொண்டிருக்கான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாமும் யாக்கோபு வந்து எப்படி அந்த பலவரனை அங்கேயே பார்த்தானோ, அதே போல இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் பசங்களோட ரிப்போர்ட் கார்டை பார்த்த உடனே, உங்கள் பசங்களுடைய சூழ்நிலையை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டாங்க, என்னென்னு, அவ்வளோதான், என் பையன் வந்து உருப்படவே மாட்டான், ஞானமே இல்லை என் பையனுக்கு, எல்லா எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிறான், மார்க்கே எடுக்க மாட்டேங்கிறான், மற்றவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். எதுக்கு கம்பேர் பண்ணுறோம்? அவங்களாம் நல்லா இருக்காங்க, என் பையன், என் பொண்ணு, என் பிள்ளைங்க நல்லா இல்லை அப்படின்ட்டு. யாக்கோபு அந்த வஸ்திரத்தை கண்டு முடிவு பண்ணிட்டான், என்னன்னு, யோசேப்பு இறந்து விட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் அது உண்மை அல்ல, உண்மை அல்ல. வரப்போகிற எகிப்திலே பஞ்சம், தேசத்திலே பஞ்சம் உண்டான பொழுது அவன் சகோதரர்களும் சரி, யாக்கோபும் சரி, பிற்காலத்திலே யாருடைய உதவியில் இருக்கிறாங்க? யோசேப்போட உதவியில் இருக்கிறாங்க. கர்த்தர் அதே போல நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையை வைத்து, இப்போ உங்கள் பிள்ளைகளின் சூழ்நிலையை வைத்து முடிவு செய்யாதிருங்கள். ஆமென். முடிவையும் தலையெழுத்தையும் மாற்றுகிற தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா கடனாக இருக்கலாம், வறுமை சூழ்ந்த ஒரு சூழ்நிலையாக காணப்படலாம். நம்ம எதை கை வச்சாலும் உருப்படாமல் போகிற மாதிரி நம்மளுக்கு தோணலாம். நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, எதை ஆரம்பித்தாலும் ஒரு தோல்வி. நம்ம நினைக்கிற காரியங்கள் நடப்பதில்லை, நம்ம சிந்திக்கிற காரியங்கள் நடப்பதில்லை. வீட்டுக்கு போனால் ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டுடைய வசனத்தை நம்ம கேட்கிறவர்களாக இருக்கிறோம், காணப்படுகிறோம். இருந்தாலும் ஒரு வீட்டில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அந்த சூழ்நிலையை பார்த்து இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கும் அப்படின்ட்டு முடிவு செய்யாது இருங்கள். யாக்கோபை போல அந்த மாதிரி முடிவு செய்யாதிருங்கள். அவர் நம்மளுக்கு 1000 தலைமுறைக்கு தேவனாக இருக்கிறபடியால் அவர் நம்ம எல்லா காரியங்களும் என்ன பண்ணுவார், பார்த்து கொள்வார். ஆமென். நாளை குறித்து பயப்படாது இருங்கள் தான் பைபிள் போட்டிருக்கு. நாளை குறித்து நம்பிக்கை வைக்காதிருங்கள் பைபிள் எங்கேயுமே போடலை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த சத்தியம் புரியுது? நாளை குறித்து கலங்காமல் இருங்கள், பயப்படாது இருங்கள் தான் போட்டிருக்கு. ஏனென்றால் நாளைக்கு குறித்து நம்பிக்கை கொடுக்கிறவர் நம்ம தேவாதி தேவன், அவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. இது ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேருந்து வெளியே வராங்க. எகிப்திலேருந்து வந்த உடனே முன்னாடி செங்கடல், பின்னாடி வந்து பார்வோனுடைய சேனை இருக்குது. சுற்றி பார்க்குறாங்க, 4 பக்கம் மலை இருக்குது. அவன் யாக்கோபு என்ன பண்ணா, அதை கண்டு, அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களும் அதை கண்டு எதை பார்க்குறாங்க, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை, சுற்றினும் மலைகள் இருக்குது, வழி எங்கே இருக்குது, அதை கண்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. அவங்க முடிவை வந்து அவங்களே தீர்மானம் பண்ணிட்டாங்க. என்னன்ட்டு போய் மோசே கிட்ட கேட்குறாங்க, என்னன்ட்டு, எகிப்தில் கலரை இல்லைன்னு சொல்லிட்டா என்னை வந்து எங்களை கூட்டு வந்தீங்க, நாங்கள் வந்து சாக போகிறோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டான், பார்க்கறத வச்சு முடிவு பண்ணிட்டாங்க, நாங்கள் சாக தான் போகிறோம் என்றது. ஆனால் கர்த்தரோ அங்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழி மறைக்கப்பட்ட வழியாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம இன்றைக்கு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது தப்பித்து செல்லும்படி வழி செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆராதனை வேளையில் பாடலை பாடணும் அல்லவா? நம்மளுக்கு தப்பித்து செல்ல அவர் ஒரு வழியை நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம கண்களுக்கு அது என்னவா இருக்கிறது, அது மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. அது மறைக்கப்பட்டதாக இருக்கிறதுனால நம் பார்ப்பதை வைத்து
முடிவு செய்யாதிருங்கள். நாம் பார்ப்பதை வைத்து முடிவு செய்வோம், ஆனால் யாக்கோபை போல துக்கித்து தான் உட்கார்ந்திருக்க வேண்டும். ஆமென். யாக்கோபை போல பார்ப்பதை வைத்து முடிவு செய்யாமல் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் பாதைக்காக அவர் குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே அந்த பாதையை, அந்த புதிய பாதையை நமக்கு காட்டுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே பாதை இருந்தது, ஆனால் செங்கடல் என்ன பண்ணியிருந்தது? அந்த பாதையை மூடி இருந்தது. அவங்க அந்த சூழ்நிலையை கண்டு பயந்து போனார்கள். அந்த சூழ்நிலையை கண்டு அவங்க கைவிடப்பட்ட ஜனங்க. ஆமென். அவருக்கு மோசே மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. சிறுமைப்பட்ட ஜனங்கள், கைவிடப்பட்ட ஜனங்கள். இந்த உலகத்தில் இப்போ வரைக்குமே அவங்களுக்கு ஒரு நிரந்தர இடம் என்றது இல்லாமல் இருக்கிறது. ஆமென். இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு இம்மட்டுமாய் வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தையும் பார்ப்போம். இப்போ இருக்கிற சூழ்நிலையை கண்டு நீங்கள் கலங்காதிருங்கள். அதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா, நம்ம கல்லன், நேற்று கூட நான் என் தங்கச்சி மிராக்கின்ட்ட பேசும்போது நான் கேட்டேன், பிரசங்க போட்டியில் என்ன டாபிக் கொடுத்தாங்க அப்படின்னு. மனம் மாறுதல், பவர் ஆஃப் மனம் மாறுதல் கொடுத்தாங்கண்ணா அப்படின்னு. ஸோ நான் அதை போய் தியானித்த பொழுது இதுலேயும் ஒரு 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 சத்தியம் இருக்கிறது. என்னவென்றால், அந்த கல்லன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், என்னன்னா, ஆண்டவரே இது மாதிரி நீர் போகும்போது என்ன பண்ணும், என்னையும் நினைத்தருளும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அதாவது இந்த மனித குலத்திலேயே நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். தேவ தூதர்கள்லாம் பரலோகத்தில் இருக்கும்போது எல்லாம் பேசியிருப்பாங்க, பரதேசிக்கு வரும் முதலாவது நபர் யார்? ஆபிரகாமா இருக்கலாமா, ஈசாக்கா இருக்கலாமா, யாக்கோபா இருக்கலாமா, அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாங்களே, ஆண்டவர் அவருக்கு தான் எங்கே கூட்டு வருவார், பரதேசிக்கு கூட்டு வரான்னு சொல்லி நிறைய தூதர்கள்லாம் பேசி கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஆமாம், அன்னைக்கு வரைக்கும் கல்லன். இந்த உலகத்தினால அவனுக்கு ஒரு முத்திரை போட்டு அவனை கல்லனாக தான் சிலுவையில் அறையிறாங்க. அன்றைக்கு அவனோட சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா மரணம், அடுத்து எங்கே நரகம். நேராக நரகத்துக்கு தான் அவன் போகிற நிலைமையில் அவன் இருந்தான். ஆனால் ஆண்டவர் கூட பேசின அந்த ஒரு 5 நிமிடத்திலேயே அவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் கொடுத்தாரு. அவன் சூழ்நிலையை, அவனுக்கு முடிவையும் கர்த்தர் மாட்டினார். ஆமென். ஆண்டவருக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும் நம்மளுடைய முடிவை மாற்றுறதுக்கு. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை கண்டு பயப்படாமல் இருங்கள். இப்போ இருக்கிற சூழ்நிலை கண்டு நீங்கள் கலங்காமல் இருங்கள். கர்த்தருக்கு ஒரு வார்த்தையே போதும். ஆமென். இந்த மனித குலத்திலேயே ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த பூலோகத்துக்கு எதுக்கு வந்தார் என்றால், நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி வந்தார். நமக்கு பாவங்களை கழுவும்படி வந்தார். பாவங்களை கழுவ வேண்டும் என்றால் ஒரு பலி செலுத்த வேண்டும். அந்த பலி என்பது ஒரு சுத்தமான பரிசுத்தமான இரத்தமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் கடைசி ஜீவனை விட்ட பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி கடைசி ஜீவனை விட்ட போதுதான் மனித குலத்துக்கு என்ன உண்டானது? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு உண்டான அப்புறமேட்டு தான் அனைவருக்கும் பரலோகமும் சரி பரதேசமும் சரி அப்போ தான் வந்தது. ஆனால் அந்த கல்லனுக்கு மட்டும்தான் எக்ஸெப்ஷன். அவனுக்கு தனி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவரே பூமிக்கு ஞானசாதம் எடுத்தார். அந்த கல்லன் ஞானசாதமே எடுக்கல. ஆமென். அவனுக்கு மட்டும் ஆண்டவர் தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம் என்றால், ஞானசாதம் எடுக்கல, எதுவுமே பண்ணல. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவர் என்னை நினைத்தருளும். உங்களுடைய சூழ்நிலை எனக்கு வித்தியாசமாக காணப்படலாம். உங்கள் கூட இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது அவங்க சூழ்நிலை வேறாக இருக்கலாம், நம்மளுடைய சூழ்நிலை மாறாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய முடிவையும் நம்மளுடைய தலையெழுத்தையும் கர்த்தரால் என்ன பண்ண முடியும்? இம்மை பொழுதே மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 11வது வசனம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 11வது வசனம். இவனுக்கு 3வது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறு பயிறு நிறைந்த வயலிருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடத்தினார். செம்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது கூட இருந்த பராக்கிரமசாலி, 3 பராக்கிரமசாலிகள் ஒருவன் தான் செம்மா.
சம்மா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயல்வெளி இருக்கிறது. அங்கே வந்து பெலிஸ்தர்கள் கூட ஏராளமான பெலிஸ்தர்கள் வந்து அங்கே பாளையம் இறங்குகிறார்கள். அவனோ என்ன பண்ணுகிறான், மற்றவர்கள்லாம் ஓடி போகிறார்கள். வசனம் அப்படிதான் இருக்குது. 11ஆவது வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது 12ஆவது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை இவன் அந்த நிலத்தின் நடுவிலே வந்து நின்றான். நின்று என்ன பண்றானா, சும்மா நிக்கல, அதை என்ன பண்றான், காப்பாற்றி தனி மனிதனாக சம்மா என்ன பண்ணுகிறான், அந்த நிலத்தின் நடுவே வந்து நின்று பெலிஸ்தரை மடங்கடைத்து போட்டான். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை அன்றைக்கு நடப்பித்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு வர வேண்டும் என்றால், விசுவாசிகளாக இருக்கிற நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவம் வேணும். ஆமென். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய அடையாளமே கர்த்தருக்கு முன்பாக நிற்பதுதான். ஆமென். எலியாக்கு ஆண்டவர் பெரிய அடையாளத்தை இன்றைக்கும் கொடுத்திருக்கிறார் என்றால், அவன் தேவனுக்கு முன்பாக நின்றவன். அவன் ராஜாவை நோக்கி என்ன சொல்கிறான் என்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், உங்கள் தேசத்திலே மழை பெய்யாதுன்னு என்று சொன்னபோது அவர்கள் தேசத்தில் என்ன இல்லை, மழை இல்லை. அதே போலதான் இன்னைக்கு திருச்சபையே கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற நாம் சொல்லுகிற காரியங்கள், கட்டளையிட காரியங்கள் அப்படியே நடக்கும். ஏனென்றால் நம்ம இச்சையின்படி நடவாமல், நம்முடைய காரியங்களை கட்டாயத்தின் பேர் செய்யாமல், தேவனுக்கு முன்பதாக எலியாவை போலையும் சம்மா போலையும் நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நிறைவேற்றி நம்மளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மளுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி அப்போஸ்தலர்ல பார்க்கிறோம், ஸ்தேவான் என்ற ஒரு நபரை நாம் பார்க்கிறோம். அவனும் என்ன பண்ணுகிறான், அவனை கல்லெறிந்து கொல்லும் பொழுது கடைசி பரியந்தம், கடைசி மூச்சு வரைக்கும் அவன் தேவனை மறுதளிக்காதபடிக்கு அவன் இருக்கும் பொழுது வானம் திறக்கிறதை ஸ்தேவான் காண்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் தேவ ஜனங்களையும், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கும் விசுவாசிகளையும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். அவர் நம்முடைய கல்லுகளை பிரகாசிக்கிற வைப்பார். அல்லேலூயா. நாம் இருளிலே காலையிலே வெள்ளையிலே வெளிச்சம் வருவது போல, வெளிச்சம் உதிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சத்தை உதிக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் நீதி நியாயங்களை தேவனிடத்தில் விசாரிக்கும் பொழுது நம்மளுடைய நீதியை நம்மளுக்கு முன்பதாகவும் அவருடைய மகிமையை நம்மளுக்கு பின்பதாக வைத்து நம்மளை காக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இதெல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் ஓடுகிறவர்களாக அல்ல, பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற கூட்டமாக அல்ல. ஓடுகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. ரட்சிப்பிலிருந்து ஓடாமலும், விசுவாசத்திலிருந்து ஓடாமலும், சபை கூடி வரலிருந்து ஓடாமலும், திருச்சபை கூட்டத்தில் ஓடாமலும் நிலைத்து இருந்து ரட்சிப்பிலும் விசுவாசத்திலும் தேவன் கொடுத்த கட்டளைகளிலே நிலைத்திருக்கிறவனே பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஒருபொழுதும் என்றென்றைக்கும் கைவிடுகிற தேவன் அல்லவே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். அவர்கள் வந்து அந்த சிலையை வைத்திருக்கிறார்கள். அவங்க கம்பல்சரி வணங்க சொல்லுகிறான். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நீர் கட்டின சிலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம், நாங்கள் நிற்கிறவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுக்காக உலகத்தின் முன்னாடியும் இச்சையின் முன்னாடியும் கீழே விழாதபடிக்கு தேவனுக்கு முன்பதாக நின்ற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு என்ன வந்தது என்றால் அக்கினி வந்தது. ஒரு தடவை, அது ஒரு மடங்கு அக்கினி இல்லை, எத்தனை மடங்கு, 7 மடங்கு. ஒரு மடங்கு வரும்போது கர்த்தர் வந்து இறங்கியிருக்க மாட்டார் என்று என்னுடைய கற்பனை. 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு, எத்தனை மடங்கு உங்கள் பிரச்சனை ஏற 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 ஆண்டவர் ஒரு 4வது மடங்கு 5வது மடங்கு வரும்போது சொல்லியிருப்பார் ஒரு தூதன்கிட்ட, பா நீ போயிட்டு வா, அவங்க ஒரு 4 மடங்கு 5 மடங்கு போட்டுருக்காங்க, நீ வேணா தூதனை நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருப்பாரு. ஆனால் அந்த தூதன் நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டு சொல்லியிருப்போம், ஆண்டவர் 4 மடங்கு 5 மடங்கு இல்லை, இன்னும் வந்து இவங்களுக்கு பிரச்சனை கூடிகிட்டே தான் இருக்குது, இந்த அக்கினியை வந்து இன்னும் அவங்க வந்து இன்னும் ஏற்றிட்டு தான் இருக்கிறாங்க, 6 மடங்கு 7 மடங்கு என்று சொல்லும்போது தேவன் சொல்லியிருப்பார், நானே வரன் என்று சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு இறங்கின ஆண்டவர் நம்மளுக்கும் இந்த காலை வேளையில் இறங்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இப்போ இருக்கிற சூழ்நிலையை கண்டு, இப்போ நாம் காண்கிற காரியங்களை வைத்து, இப்பொழுது நம்முடைய சூழ்நிலை இருளாக காணப்படலாம், இப்போது நாம் பார்க்கிற காரியங்கள் நம்மளுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அதை வைத்து உங்கள் முடிவை தீர்மானம் செய்யாதிருங்கள். கர்த்தருக்காக நிற்கிற தேவ ஜனமே, கர்த்தருக்காக நிற்கிற விசுவாசிகளை கர்த்தர்
ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளிப்பேன் என்று சொன்ன தேவன் சிறுமைப்பட்டவர்களை ரட்சிக்கும்படி, சிறுமைப்பட்டவர்களை ஆக்கினையிலிருந்து ரட்சிக்கும்படி கர்த்தர் அவன் வலது பார்சத்தில் நின்று நிற்கிறார் என்று தாவீதுக்காரன் சொல்லுகிறது போல இன்றைக்கு நமக்கு வலது பார்சத்தில் கர்த்தர் நிற்கிறார். நம்மளுக்கு முன்பதாக அவருடைய நீதியும் நம்மளுக்கு பின்பதாக தேவனோட மகிமையும் நமது வலது பார்சத்தில் கர்த்தர் இருக்கும் பொழுது சங்கீதத்தில் 16:8 வாசிக்கிறோம், நான் அசைக்கப்படுவது இல்லை, கர்த்தரை நான் முன்பதாக வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல நாம் உலகத்தின் காரியங்களுக்கும் உலகத்தின் இச்சைக்கும் நாம் தலை குனிந்து போகாதபடிக்கு எலியாவை போல நிற்க, தாவீதை போல நிற்க, தானியேலை போல நிற்க கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவ ஜனங்களுக்கு அடையாளமே நிற்கிறது தான். நாம் நிற்க வேண்டும். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து நிற்கிற காலம் இதுவே. நீ எழுந்து நிற்கும் பொழுது கர்த்தர் உன் கொம்புகளை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உன் கொம்புகளை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையை கண்டு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். அநேக ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்று எழுந்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவாராக. செம்மாவை போல, எலியாவை போல, தானியேலை போல, தாவீதை போல நாங்கள் நிற்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. தாவீது போயிட்டு அங்க கோலியாத்து முன்னாடி நிற்கிறான். கோலியாத்து முன்னாடி நிற்கும் பொழுது அவங்க சகோதரர்கள்லாம் அந்த யுத்த களத்துக்கு தாவீது வரும்போது அவங்க சகோதரர்லாம் கேட்குறாங்க, இங்க என்ன வேலை உனக்கு, ஏன் வந்த அப்படின்னு கேட்குறாங்க தாவீதை. இல்லை, இன்னும் நீங்கள் நல்லா தியானித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிங்கம் வருது, நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது, ஆடு மேய்க்க அனுப்புறோன்னு வச்சுங்க, ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். சிங்கம் வருது, அவன் வந்து சிங்கத்தின் என்ன பண்ணுறான், கிழிச்சிடறான். அதோட நம்ம அனுப்புவோமா? நீங்கள் உங்கள் பிள்ளையை நேசிச்சிங்கன்னு அனுப்புவீங்களா திருப்பி? அவனுடைய சகோதரர்கள்லாம் யார்? உயரத்திலும் உடம்பத்திலும் உடல் ரீதியாக இராணுவத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்ப்பா, உன் தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒரு சிங்கம் வந்துருச்சு, அவன் தனியாக இருந்து எல்லாத்தையும் சமாளிச்சிட்டான், என்ன பண்ணுவேன், கொஞ்ச நாளைக்கு கூட போயிட்டு வந்தான்னு சொல்லுவோம். அவங்க என்னமா பண்ணாங்க, அவனை தனியாக அமுச்சு விட்டாங்க. அவனுடைய ஜீவனுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. அவங்க வீட்டிலையும் சரி, தாவீதுக்கு அவனுடைய ஜீவனுக்கு வந்து அவன் லைஃபுக்கு வந்து ஒரு வேல்யூவே இல்லாமல் தான் இருந்தான். ஆனால் தான் அவன் அநேக இடத்துல சொல்லுகிறான், நான் தனித்திருந்தேன். தகப்பனால் கைவிடப்பட்ட தாவீது, தன்னுடைய சகோதரர்களால் கைவிடப்பட்ட தாவீது அங்கே போய் யுத்த களத்துலேயும் நிற்கும்போது நினைக்கிறாங்க, நீ உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், கோலியாத் வந்து இதில் இன்னொரு சத்தியமும் இருக்குது. 38 நாளோ 40 நாள் கோலியாத் வந்து இஸ்ரவேல் நாமத்தை தூஷித்து கொண்டிருக்கிறான். அவன் சொல்லி தூஷிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை ஒருத்தம் கூட போய் நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவர் வந்து அந்த ஒருத்தன் தேடுறாரு. தேவனுக்காக நிற்கிற ஒரு நபரை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா தேடிக்கொண்டிருக்கிறார். 40 நாள் அவன் சிறியவன், தாவீது சிறுமைப்பட்டவன், அவனுக்கு வந்து யுத்தம் செய்வதற்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. இருந்தாலும் அவன் போய் அங்கே நிற்கும் பொழுது, அவன் கல்லை பொறுக்கும் போதெல்லாம் இல்லை, அங்கே போய் நிற்கும் போதே ஆண்டவன் கூட வந்து நின்றார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்காக யுத்தங்களை செய்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதே மாதிரி தான் யோசேபாத் ஞாபகம் வருது. யோசேபாத் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நாங்களுக்கு என்ன யுத்தத்தை என்ன பண்ணுவோம், என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது தான் யோசேபாத் குடும்பமாக என்ன பண்ணுறாங்க, போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறாங்க. குடும்பமாக நிற்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, இன்றைக்கு விட்டுரு, நாளைக்கு நான் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல தான் இன்றைக்கும் சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மடிந்து போனது போல இருக்கலாம், நம் கீழே விழுந்த போல சூழ்நிலை காணப்படுகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இருள் என்றால் நாளைக்கு ரட்சிப்பு. ஆமென். நாளைக்கு ரட்சிப்பை கொண்டு வர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். செம்மான் நின்ற பொழுது அங்கே என்ன சொல்லுகிறார், ஜனங்கள் பிலிஸ்தரை கண்டு ஓடின போது இவன் நிலத்தின் நடுவில் நின்று அதை காப்பாற்றி பிலிஸ்தரை மடங்கத்தி போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். நம் குடும்ப வாழ்க்கையிலே
ஒரு பெரிய ரட்சிப்பு வர வேண்டும் என்றால் நம் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற அனுபவம் காணப்பட வேண்டும். இந்த தேசத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பு வர வேண்டும் என்றால் சபையோராய் நாம் சேர்ந்து நிற்கிற அனுபவம் காணப்பட வேண்டும். நம்ம சபையில் அநேக வேறுபாடுகள் டிஃப்ரென்சஸ்லாம் இருந்தாலும் நாம் ஒன்று சேர்ந்து தேவனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது இந்த தேசத்தை கர்த்தர் ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் தெரிந்த சங்கீதத்தை வாசித்து நாம் முடிப்போம். சங்கீதம் 91வது சங்கீதம் 7வது வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆமென். அடுத்த வசனம். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன்னை காக்கும்படி உனக்காக உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. யாருடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற தேவ ஜனத்தின் வழிகள் எல்லாரையும் கர்த்தர் அவர்களை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்கள். வேற யாருடைய வழி? சிறுமைப்பட்டவர்களும் தள்ளப்பட்டவர்களும் இந்த உலகத்தினால் ஒடுக்கப்பட்டவர்களும் மனம் நொந்து போனவர்களுக்கும் கர்த்தர் சொல்கிறார், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி. சாத்ராக் மேஷாக்கு எப்படி நான் இறங்கி வந்தனோ, எலியா வந்து சோர்ந்து உட்கார்ந்த போது எப்படி நான் ஒரு தூதனையை அனுப்பினனோ, அதே போல உங்கள் வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படி, நீங்க செல்லும் இடமெல்லாம் உங்களை நான் காக்கும்படி உங்களுடைய தூதர்களுக்கு நான் கட்டளை இடுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்து தயங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். நீங்கள் ஒரு நாளும் எங்களுடைய ஜனங்களை கர்த்தர் தமது ஜனங்களை என்ன பண்ண மாட்டார்? வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்களை காப்பாற்றவும் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தவும் எந்த ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போக வல்லமையே உள்ள தேவனாக இருக்கிறார். ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் உருவாக்குறதும் அவரே, ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் கீழே தள்ளுவதும் அவர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. எனக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு தேவனும் இல்லை, எனக்கு பின்பதாக இப்படிப்பட்ட ஒரு தேவனும் இல்லை என்று ஏசாயால கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா? அப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி நீ என்னை தாபரமாய் கொண்டபடினால். ஆமென். அந்த வார்த்தை மிக மிக முக்கியம். நாம் இச்சையின்படி நடவாமல் கர்த்தருடைய வேலைகளை கண்டிப்பாக கட்டாயத்தின் பேர் செய்யாமல் தேவனை நாம் அன்பு கூர்ந்து நம் காரியங்களை செய்யும் போது, வேதத்தை வாசிக்கிறதாலும் சரி, காலை ஆராதனைக்கு வருகிறதாலும் சரி, எந்த ஒரு வேலைகளையும் நம் கட்டாயத்தின் பேர் செய்யாமல் தேவன் மேல் அன்பு கூர்ந்து தேவன் மேல் பாசத்தை வைத்து நம்ம செய்யும் பொழுது உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராக. அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொள்ளி போவார்கள். நீ சிங்கத்தின் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் சொல்லுவோமா? கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நாம் இச்சையின்படி நடவாமல் நம் கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம 1000 தலைமுறைக்கு தேவனாக இருந்து நம்மை இம்பட்டுமாய் நடத்த தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் 15வது வசனத்தை வாசிப்போம். அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவர் நம்மளை என்ன படுத்துவாரா? கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மளை வெட்கப்படுத்தலாம், இந்த உலகம் நமக்கு எதிராக அநேக காரியங்களை செய்யலாம், ஆனால் நம்மளை கனப்படுத்துகிற தேவன் அவர் மாத்திரமே. ஆமென். கடைசி வசனத்தை வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன். சம்மாவுக்கு காண்பித்த ஆண்டவர், எலியாவுக்கு காண்பித்த ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பை அந்த பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் அவர் ரட்சிப்பை காண்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வந்த வண்ணமாக நாம் திரும்பி போகாதபடிக்கு நாம் பாவ வழிகளை விட்டு நாம் இச்சையின்படி நடவாமல் கர்த்தருக்காக நாம் வாழும் பொழுது, கர்த்தருக்காக நாம் நிற்கும் பொழுது, நம் மனம் உண்மையாலுமே நம் குணாதிசயங்களை மாற்றி நம் கர்த்தருக்காக நிற்கும் போது அவர் நம்மளை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அவன் நீதியின் வரலக்கரத்தினால் நம்மளை தாங்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் ஆராதனைக்கு வருவதும் கர்த்தரை தேடுவதும் என் இச்சை நிறைவேறுவதற்காக அல்ல, கர்த்தரை உண்மையாய் நான் நேசிக்கணும்,
ஆண்டவர் இன்னும் அன்பு கூறணும். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வருகையில் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவருடைய வருகையில் நான் போகணும். ஆண்டவர்கிட்ட இன்னும் நான் நெருங்கணும். ஹல்லேலூயா. நான் நீதியாய் வாழணும். நீதியை விரும்புகிறவர் கர்த்தர் தான். ஆண்டவரே, நீதி விரும்புகிற தேவன் நீராக இருக்கிறபடினாலே உம்முடைய நீதி நிறைவேறுவதற்கு இந்த காலையில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக மனிதர்களுக்கு திருப்தியாய் நம்முடைய தேவனை தேடுவதல்ல, தேவனை சந்தோஷப்படுது. என் ஆராதனை, என்னுடைய துதி, என்னுடைய ஸ்தோத்திரம் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்குறாங்களா? ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஜெபித்தாலும், பாட்டை பாடினாலும், நான் கையை உயர்த்தினாலும், ஒரு ஆமேன்னு சொன்னாலும், ஸ்தோத்திரம் சொன்னாலும் அதில் தேவ அன்பினால் இருக்க வேண்டும். கட்டாயம் அல்ல. It's not forcible. Nobody is forcing you to say amen. Nobody is making compulsory to say hallelujah. ஆனா ஒருவர் உங்களை கட்டாயப்படுத்தல. தேவ அன்பினாலே நாம் ஆராதனை செய்யும் பொழுது அந்த ஆராதனை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதனால கர்த்தர் உன்னை கனப்படுத்தவளராக இருக்கிறார். கர்த்தர் ஒரு சேதம் இல்லாமல் கர்த்தர் காக்கவளராக இருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்கிறோமே. நான் தேவ அன்பினாலே செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் பொழுது அவர் நம்மை உயர்த்த 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 அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து தானே மகனை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இது முதல் முறையாக கொடுக்கப்பட்ட வார்த்தை ஐயா. வருகை தாமதிக்குமையானால் ஆண்டவரே, வருகை மட்டும் அநேக ஆயிரங்களுக்கு, அநேக சபைகளுக்கு இந்த மகனை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மாதிரியா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். மகனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, பொறுப்பேற்று நடத்தும். எல்லாம் மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.